صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மையத்து தொடர்பான சட்டங்கள் மூன்றாவது பகுதி. ஒரு மையத்தை எவ்வாறு நல்லடக்கம் செய்வது என்பதை அறிந்து கொள்வோம். முதலாவது, மையத்தொன்றை நல்லடக்கம் செய்தால் அதனுடைய வாடை அல்லது அதனை மிருகங்கள் தோண்டி எடுக்கா வண்ணம் அந்த மையத்தை முறையாக சரியாக நல்லடக்கம் செய்ய வேண்டும். இரண்டாவது, மையத்தை கபரினுள் வைக்கும் போது கிழித்து அதனுடைய வலது பக்கம் பூமியில் படும்படியாகவும் அதனுடைய முகப்பகுதி கிபிலாவை முன்னோக்கியதாகவும் வைக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு மையத்தை பூமியில் நல்லடக்கம் செய்ய முடியாத நிலை வருமாக இருந்தால் அதனை ஒரு கட்டிடத்திற்குள் அல்லது ஒரு பெட்டியில் வைக்க முடியும். நான்காவது, கடலில் மரணிக்கின்ற ஒருவரின் உடலத்தை அது கெட்டுப்போகாமல் இருக்குமாக இருந்தால் தரையில் கொண்டு வந்து அதனை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறில்லாமல் அதனை தரைக்கு கொண்டு வருவது முடியாது போகின்ற போது அதனை கடலில் வைத்தே அதற்கான குளிப்பை நிறைவேற்றி ஹனூத் மற்றும் கஃன் செய்து அதற்கான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதன் காலிலே பாரமான பொருள்களை கட்டி அதனை கடலிலே போட்டுவிட வேண்டும். கடலில் போடப்படுகின்ற அந்த மையத்தை உடனே மிருகங்கள் உண்டுவிடா வண்ணம் தகுமான இடத்தில் போட வேண்டும். ஐந்தாவது, கிணற்றில் விழுந்து மரணிக்கின்ற ஒருவரை அந்த கிணற்றிலிருந்து வெளியெடுத்து அவரை அடக்க முடியுமாக இருந்தால் அவ்வாறு நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதற்கு முடியாமல் போனால் அந்த கிணற்றையே அவருக்குரிய கபராக மாற்றி அந்த கிணற்றை மூடிவிட வேண்டும். விழுந்து மரணித்த கிணறு அவருக்கு சொந்தமில்லாத கிணறாக இருந்தால் அதற்குரிய சொந்தக்காரரிடம் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்வரும் இடங்களில் ஒரு முஸ்லிமான மனிதரின் மையத்தை அடக்கம் செய்ய முடியாது. முதலாவது, காஃபிரான மனிதர்கள் அடங்கப்பட்டிருக்கும் மையவாடி. இரண்டாவது, குப்பைகள் கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் அவ்விடத்தில் முஸ்லிமான ஒருவரை அடக்கம் செய்தால் அது அவரை அவமரியாதைக்குட்படுத்தியதாக அமையுமென்றிருந்தால் அவ்விடத்தில் அவரை அடக்கம் செய்வது கூடாது. மூன்றாவது, அபகரிக்கப்பட்ட இடம். நான்காவது, மையத் அடக்குவதற்கு அனுமதிக்கப்படாமல் வேறு ஒரு தேவைக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம். உதாரணமாக பள்ளிவாயல் தொழுகைக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடமாக இருந்தால் அதனுள் மையத்தை அடக்க முடியாது. ஐந்தாவது, தோண்டி எடுக்கப்படும் நிலையில் இருக்கின்ற ஒரு கபருக்கு அருகில் ஒருவரை அடக்கம் செய்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மையத்தை நல்லடக்கம் செய்யும் போது பேணிக்கொள்ள வேண்டிய சில முஸ்தஹப்பான காரியங்கள். முதலாவது, ஜனாசாவை அதனுடைய கபருக்கு அருகில் கொண்டு போகும்போது அதனை ஒரே அடியிலே அதனை கபருக்குள் வைக்காமல் அதனை 3 கட்டங்களாக வைத்து அதனை 4வது தடவையாகவே கபருக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, ஜனாசாவை மெதுவாக கபருக்குள் வைக்க வேண்டும். மூன்றாவது, மையத்தை கபருக்குள் வைத்ததன் பிற்பாடு அதனை கட்டியிருக்கின்ற முடிச்சுகளை அவிழ்த்து மையத்தினுடைய முகப்பகுதியை மண்ணில் வைக்க வேண்டும். அம்மண்ணிலிருந்து ஒரு பகுதியை உயர்த்தி அதன் மீது மையத்தினுடைய தலையை வைக்க வேண்டும். மையத்தினுடைய முதுகு பகுதியில் மண்ணை சேர்த்து வைத்து அம்மையத் கெளியா வண்ணம் வைக்க வேண்டும். நான்காவது, மையத்தின் உறவினர்கள் தவிர்ந்த மற்ற ஏனையோர்கள் தங்களுடைய கைகளின் வெளிப்புறத்தினால் மண்ணை அள்ளி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற திக்ரை ஓதி கபருக்குள் போட வேண்டும். ஐந்தாவது, 2 பச்சையான மரத்துண்டுகளை வெட்டி அதனை கபருக்குள் வைக்க வேண்டும். அது ஈச்ச மரத்தை சார்ந்ததாக இருந்தால் ஏற்றது. ஆறாவது, மையத்தை நல்லடக்கம் செய்யும் போது ஓதுகின்ற துவாக்களை ஓதிக்கொள்வது. அவ்விடத்தில் இஸ்லாமிய நம்பிக்கைகளை ஹக்கான அகீதாவை அம்மையத் கேட்கும்படியாக தல்கீன் ஓதிக்கொள்வது. மையத்தை கபருக்குள் வைப்பவர் மீது பின்வரும் விடயங்கள் முஸ்தஹப்பாகும். அவர்
சுத்தத்தோடு இருக்க வேண்டும். பாதணிகள் அணியாதவராக இருக்க வேண்டும். மையத்தை கபரினுள் வைத்ததன் பிற்பாடு மையத்தினுடைய கால் பகுதியால் கபரிலிருந்து வெளியேற வேண்டும். மரணித்தவர் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் அல்லது அவரோடு மஹரமாக இருக்கக்கூடிய ஒருவரே இறங்கி அந்த ஜனாசாவை கபரினுள் வைக்க வேண்டும். அவரே அந்த ஜனாசாவினுடைய முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். மையத்தை நல்லடக்கம் செய்ததன் பிற்பாடு பேணிக்கொள்ள வேண்டிய 2 முஸ்தஹப்பான விடயங்கள். முதலாவது, மையத்தின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவது. இரண்டாவது, மரணித்தவரின் வீட்டில் உள்ளவர்களுக்கு 3 நாட்களுக்கு உணவு கொடுத்து உதவுவது. அவ்வீட்டில் 3 நாட்கள் மற்றவர்கள் உணவு உண்ணாமல் இருப்பது ஏற்றது. அவ்வாறு உணவு உண்பது மக்ரூஹாகும். மையத்தொன்றை நல்லடக்கம் செய்வதற்காக மையவாடிக்கு சுமந்து செல்லுகின்ற போது பேணிக்கொள்ள வேண்டிய முஸ்தஹப்பான விடயங்கள். ஒரு ஜனாசாவின் நல்லடக்கத்தில் பங்கெடுப்பது மிகவும் நன்மைகள் கூடிய ஒரு விடயமாக ஹதீதுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாசாவின் நல்லடக்கத்தில் பங்கேற்பவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அதேபோன்று 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவருக்காக சுவனத்தில் பல தரஜாத்துகள் கொடுக்கப்படுகின்றன. ஜனாசா நல்லடக்கத்தில் ஈடுபடுகின்ற போது பின்வரும் முஸ்தஹப்பான காரியங்களை பேணிக்கொள்வது சிறந்ததாகும். முதலாவது, ஜனாசாவை சுமக்கின்ற போது பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வ ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் அல்லாஹும்ம ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத் என்கின்ற திக்ரை ஓதிக்கொண்டு சுமந்து செல்வது. இரண்டாவது, தக்க காரணங்களின்றி வாகனத்தில் ஏற்றிச் செல்லாமல் தோள் மீது சுமந்து செல்வது முஸ்தஹப்பான விடயமாகும். மூன்றாவது, ஜனாசாவை தூக்கிச் செல்லுகின்ற வேளை அச்சத்தோடு இறை பயத்தோடு தூக்கிச் செல்வது முஸ்தஹப்பாகும். நான்காவது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுகின்ற போது நடந்து செல்வது முஸ்தஹப்பாகும். ஐந்தாவது, ஜனாசாவின் 2 பக்கங்கள் அதேபோன்று ஜனாசாவின் பின்னால் செல்வது மிகவும் ஏற்றதாகும். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர் செய்யக்கூடாத 3 மக்ரூஹான காரியங்கள். முதலாவது, சிரித்தல், விளையாடுதல், வீணான கதைகளை கதைத்து கொண்டு செல்லுதல். இரண்டாவது, ஓடி வேகமாக செல்லுதல். மூன்றாவது, இளம் பெண்கள் ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்வது. குறித்த 3 விடயங்களும் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள் செய்யக்கூடாத மக்ரூஹான விடயங்களாகும். اللهم صل على محمد يا رب صل عليه وآله. اللهم صل على محمد يا رب صل عليه وآله.